ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க இப்போவே இல்லை, கொஞ்சம் இந்த ப்ரீவியஸ் வீடியோ பற்றி கொஞ்சம் மறுபடியும் என்னோடய கிராட்டிடியூடை நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இப்போத்துக்கு என்னென்னது நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் பற்றி இப்போவே ஸ்டார்ட் பண்ணல. அஃப்கோர்ஸ் பை நவ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற சீரீஸ் நேம் என்னென்னது. ஓகே, அது வி வில் டாக் வெரி சூன், அதை பற்றி பேசலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி 2 days பேக் ஒரு கிராட்டிடியூட் வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல கமெண்ட்ஸ் கூட கொடுத்துருக்கீங்க. அண்டு ஃபியூ மெம்பர்ஸ் வந்து எங்களோட காமெண்ட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வி ஆர் ரியலி தேங்க்ஸ். எகெயின் நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது, திஸ் இஸ் க்யூட், ரைட்? ஸோ யா, ஸோ அதுதான் சொல்லணுன்னு நினச்சேன். நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோ பற்றி பேசும்போது கூட எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆச்சு. பட் இது எவ்ரி சீரீஸ்க்கு இது பண்ணலான்னு தான் என்னோடய ஆசை. ஸோ பிகாஸ் அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும் பை நோ நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அதுக்கு, அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக. ஏன்னா எவ்ரி காமெண்ட்டு நான் படிக்கணும், அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், அதை க்ராப் பண்ணணும், க்ராப் பண்ணுறது எல்லாமே ஒரு ஃபைலில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் எடிட்டிங் பண்ணும்போது ஒரு கமெண்ட்டாக எடுத்து அந்த கமெண்ட்டுக்கு அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் ஐ டுக் ரியலி 2 days டைம் டு எடிட். இப்போது ஸ்டோரின்னு வைங்களேன், இப்போது ஈவினிங் 6 o'clock போஸ்ட் பண்ணணுமா, 1 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன் ரெக்கார்டிங்கு. ஒரு 1/2 an hour டைமில் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிடுவேன், ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஈஸியாக இம்போர்ட் பண்ணி அது அப்லோட் பண்ணிடுவேன். இது ரொம்ப ஈஸி. பட்டு இது அப்படி இல்லை, எடிட்டிங் ரொம்ப கஷ்டமாச்சு எனக்கு. 1 full day எனக்கு மெசேஜஸ் படிச்சுட்டு, இப்போ 29 எபிசோட்ஸில் ஒரு மெசேஜாக பார்த்து அதில் ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் வீடியோ மூலியமாக நான் என்ன பண்ணேன்னா, எல்லாரோட டெய்லி ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஆளுங்களை எல்லாரோட கமெண்ட்ஸும் நான் போட்டிருக்கேன். பட் நெக்ஸ்ட் டைமில் இருந்து நான் கிராட்டிடியூட் வீடியோனால் அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது ஒரு ஸ்டோரி சொல்லும்போது உங்களுக்கு வர்ற தாட்ஸோ இல்லை இது நல்லா இருக்குது, இது இங்கே நல்லா இல்லை, நீங்கள் இப்படி சொல்லுங்கள், இப்படி சொல்லக்கூட இல்லை, சொல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும் இல்லையா? அந்த தாட்டை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டே இருங்க. நான் அந்த வீடியோஸ், அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எவ்வளோ கஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் அதை க்ராப் பண்ணி எடிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சாரி, நிறைய டைம் எடுத்துட்டேன். பட் ஸ்டில் இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேசிட்டே இருப்பேன், இப்படி பேசிட்டே இருந்தால். ஸோ இது இங்கேயே கட் பண்ணிவிட்டு புது ஸ்டோரி பற்றி பேசலாமா? ஓகே. ஸோ எல்லாருக்கும் பை நவ் எல்லோரும் புரிஞ்சுப்பீங்க, புது ஸ்டோரி லைன் என்னென்னது கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ இந்த சீரீஸ் நேம் வந்து பாடி கார்ட். ஸோ பாடி கார்டுனாலே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் பை நவ். அந்த இமேஜ் பார்த்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தட் ஒரு பர்சன் வந்து பாடி கார்டை ஆக்ட் பண்ணுவாங்க, இன்னொரு பர்சன் வந்து ஷீஸ் அ சிங்கர். ஸோ அந்த சிங்கரை இந்த பாடி கார்டு எப்படி தான் காப்பாற்றுவாங்கன்னு தான் இதோட ஸ்டோரி லைன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ இங்கே இருக்கிறது 2 மெயின் கேரக்டர்ஸ். ஸ்டோரி போக போக மேபி நியூ கேரக்டர்ஸ் எல்லாம் ஆட் ஆவாங்க. அது ஸ்டோரியை பற்றி இருக்கும், பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் வந்து ஸ்ருதி. இவங்க வந்து சிங்கர். ஸோ இவங்க வெரி பாப்புலர் சிங்கர். இவங்க கொஞ்சம் எப்படின்னா, கொஞ்சம் மாடர்னாக திங்க் பண்ணுற ஆள்,
இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நான் யார் மேலேயும் டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அவங்களுக்குன்னு ஏதாவது இஃப் ஷி திங்ஸ் ஏதாவது அவங்களுக்கு யோசனை ஏதாவது வந்துச்சுன்னா, எஸ் நான் இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன், ஓகேவா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் என்னால் பண்ண முடியாது அந்த மாதிரி டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற ஒரு ஆள். லைக் இல்லை ஆப்போசிட் பர்சன் சொல்கிறது இவங்களுக்கு கரெக்டு தோணுச்சுன்னா அது ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லைன்னா இல்லை நீங்கள் ராங், நான் சொன்னது தான் கரெக்டு, நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள். அது ஸ்ருதி. ஸோ அண்டு அவங்க ரொம்ப ஃபெயராக இருப்பாங்க, ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஹேரு, வெரி பியூட்டிஃபுல், அண்டு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ எந்த சைடில் இருந்து எந்த சைடில் இருந்து அவங்களுக்கு த்ரெட் இருக்குன்னது அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பாடி கார்ட் தேவையாக இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க த அதர் பர்சன் இஸ் ரக்ஷிதா. ரக்ஷிதா எது வைக்கலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரக்ஷிதா நல்லா இருக்கா, ரக்ஷா நல்லா இருக்கா? பிகாஸ் அவங்க பாடி கார்டு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நேம் வச்சா நல்லா இருக்கும்னது என்னோடய தாட். இந்த தாட் எவ்வளோ மெம்பர்ஸ் எக்ரி பண்ணுறீங்கன்னது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரக்ஷிதா நல்லா இருக்கா, ரக்ஷா நல்லா இருக்கான்னது கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போத்துக்கு நான் ரக்ஷிதான்னு கூப்பிட்றேன். கமெண்ட் செக்ஷனில் எந்த நேம் அதிகமாக வருதோ அந்த நேம் வச்சு நான் ரிமைனிங் சீரீஸு கண்டினியூ பண்ணுவேன். ஓகே. இவங்க என்னென்னா வெரி போல்டு, பிரேவ், ஸ்ட்ராங், அப்புறம் அடமெண்ட், எல்லாம் கொஞ்சம் டார்க் ஸ்கின்னு, கர்லி ஹேரு. அவங்க என்னென்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டு, ஃப்ரெண்ட்லி நேச்சர் தான். பட் ஒர்க்குன்னு வந்தப்போ மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையில் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ரக்ஷிதா. ஓகே, ஸோ ஸ்ருதி எப்படி, ரக்ஷிதா எப்படின்னது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஸ்ருதிக்கு வந்து ஒரு அப்பா, ஒரு அண்ணா. அம்மா இல்லை. அம்மா வந்து அவங்க ஸ்ருதி 10th அவங்களுக்கு 10 வயசில் இருக்கும்போது அவங்க ஒரு கேன்சர் மூலமாக அவங்க அம்மா இறந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு அம்மா இல்லை, அப்பா, அண்ணா. ஓகே, அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் ஸ்ருதினா ரொம்ப உயிர். ஸ்ருதிக்கு இது வேணும் அப்படின்னா இப்படி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவ்வளோ பாசம் அவங்களன்னா. அண்ட் வெரி ரிச் ஃபேமிலி, வெரி வெரி ரிச் ஃபேமிலி. இது பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க அப்பா. அண்ட் அவங்க அப்பாவோட பிஸ்னஸை அவங்க அண்ணா கூட, அவங்க அண்ணாவுக்கு ஏதாவது பேர் வைக்கலாமா? ராவன். ஓகே, ராவன். ஸோ அவங்க அண்ணா பேர் வந்து ராவன். ஸோ அவங்க அண்ணா ராவன் வந்து அவங்க அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா எது சொன்னாலும் அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்டு ஸ்ருதி அவங்க சிங்கர், அவங்க ரிச், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரக்ஷிதாவுக்கு ஒரு பையன், ஒரு சின்ன பையன், லைக் ஒரு 1 year பேபி, அவ்வளோதான். 1 year பாய் சைல்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாய் சைல்டை வளர்த்துறதுக்கு தான் இவங்க ஜாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அந்த பாய் தவிர ரக்ஷிதாவுக்கு யாரும் இல்லை. ஸோ அவங்க லைஃப் லீட் பண்ணுறதே அந்த பாய்க்காக, அவங்க பையனுக்காக தான். ஸோ யாரும் எதுக்கு இல்லை என்னது நம்ம ஃபர்தராக ஆட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சீரீஸில். ஸோ இது இவங்க 2 பேரோட ஃபேமிலி. ஸோ இது இன்ட்ரோ ஆஃப் தி ஸ்டோரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வில் ஆக்சுவலாக ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு இன்ட்ரோ, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வி வில் டாக் அபவுட், நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஃபஸ்ட் எபிசோடாக போடலாம். இது ஒரு இன்ட்ரோ வீடியோ. ஓகே, ஸோ ஹோப் ஸ்ருதி அண்ட் ரக்ஷிதா நேம்ஸ் ஓகேவா இல்லையா, இல்லை
இவங்களுக்கு இந்த நேம் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு இன்னொரு நேம் ஏதாவது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்களா? இந்த சாய்ஸ் இந்த சீரீஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யாருக்கு எந்த நேம் பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 50 கமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோவுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 லைக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எப்படி, ஓகேவா? கொடுப்பீங்களா? ஓகே தென், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. Signing off, Karuna. Jai Hind, Jai Shri Ram.